என்ன எக்கத்து வாரி என்னடா ஐயானா 3 ஐயா இருக்கு. யாராரு? எங்க அப்பா வித்த ஒரு ஐயா, அள்ளிக்கொடுத்து வாத்தியாரு ஐயான்னு சொல்லுவாங்க. அடுத்து ஊர்ல பஞ்சாயத்து வரும் ஐயான்னு சொல்லுவாங்க. ஐயானா 3 சொன்னீங்கல்ல? ஆமா. இப்போ கதைக்கு 3 சொல்லிட்டேன். உருவம். ஆமா. இப்போ உருவத்துக்கு தாத்தா ஒரு ஐயா. ஆமா. படிச்ச ஆசிரியர் ஒரு ஐயா. ஒரு ஐயா. பஞ்சாயத்து பண்ற தலைவர் ஒரு ஐயா. ஒரு ஐயா. இதுக்கு எந்த ஐயான்னு சொல்றது? ஐயான்னு எழுதணும். ஆமா. எழுத்து சொல்லணும்ல? ஆமா. ராமச்சந்திரா வாப்பான்னா ஈனா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா எழுதும் போது ஈனா சேர்த்து எழுதணும். ராணாவோ லானாவோ யானாவோ தமிழ்ல தொடங்காது எழுத்து. அப்ப துணைக்கு ஈ சேர்க்கணும். ஆமா. இது இலக்கணம். இப்ப நீங்க சொன்ன 3 ஐயாவுக்கு எந்த எழுத்தை சொல்றது சொல்லுங்க? ஐயனா தான் சேர்க்கணும். ஐயனான்னு வர்ற ஒரு ஐயா. சரி. 3 ஐயாவுக்கும் வரணும்ல? சரி. தெரியாம சொல்லிட்டு ஐயான்னு மாத்தி தெரியாம சொல்லிட்டியா? கடைசியா தெரியாம சொல்லுங்க. ஐயா சொன்னா அப்புறம் எந்த ஐயா வருதுன்னா அப்பா பத்த அப்பா ஒரு ஐயா. ஆமா. அம்மா பத்த அம்மா அப்பா ஒரு ஐயா. ஐயா 2 பேரையும் ஆனாவுல தொடங்குற ஐயாவுல சொல்லணும். ஆமா. 2 பேரையும் ஆனாவுல தொடங்குற ஐயா. ஆமா. ஆனா இந்த மரியாதைக்குரியவர்கள் அது ஐயனாவுல. ஏன்னா இறைவனை சாஸ்திரம் ஐயன்னு சொல்லுது. குறியே குறியாது குறித்தறிய தனிவேல் ஐ குறிக்கும் நாடு அருணகிரிநாதர். சாமியே சரணம் ஐயப்பா. அங்கேயும் ஐ வருதா?
ஐயன்னா கடவுள்னு அர்த்தம். ஒரு காலத்துல அரசாங்கம் நம்ம தமிழ்நாட்டுல ஐயன்னா இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அப்ப ஆமா, தமிழ் எழுத்து உயிரெழுத்துக்கள் இருந்தா நமக்கு பிரச்சனை அப்படின்னு உயிரெழுத்து 12ல ஒரு எழுத்து வேண்டாம்னு முடிவு பண்ணி இருந்திருக்காங்க. சரி, அந்த நேரத்துல போய் எங்க ஐயா வாரியார் சுவாமியும் கீவா ஜெகநாத ஐயரும் போய் உட்கார்ந்து அரசாங்க அதிகாரிகள்கிட்ட பேசி தமிழ்ல ஏன்டா கை வைக்கிறீங்க, தமிழ்ல கை வச்ச எந்த அரசாங்கம் உருப்படும், அதனால தமிழ்ல ஐயன்னா மிகப்பெரிய எழுத்து, அது ஒரு எழுத்து இல்ல, அகர இகர யகர சம்மேளனம் ஐ தொடங்கும் போது ஆ, இடையில யா, இடையில ஈ, முடிவு யா, அகர இகர யகர சம்மேளனம் ஐ. இப்ப ஓம்னு ஒரு வார்த்தை இருக்கா? ஆமா. ஓம்னு அதுல 3 எழுத்து இருக்கு. 3 எழுத்து. ஆமா. ஓ அப்புறம் இம்மு தானே 2 எழுத்து இருக்கு. அம்மா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, அதுல 3 எழுத்து இருக்கு. அந்த 3 எழுத்துக்குள்ள இன்னொரு 3 எழுத்து இருக்கு. அந்த 3 எழுத்துக்குள்ள இன்னொரு எழுத்து. ஓம் என்ற ஓர் எழுத்துக்குள்ள அகர உகர மகரம் 3 எழுத்து. ஓஹோ. நாத விந்து கலைன்னு 3 எழுத்து. 6 வந்துருச்சா? அதான் ஓர் எழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமான்னு முருகனை சொல்றான். இப்ப அகரம்ங்கிறது ஆனா. உலகத்துல இருக்கிற எல்லா மொழியும் ஆனாவில தான் தொடங்குது. ஆன்னு எடுக்கிற வாய் தான் ஆனாவில இருந்தா மத்த எழுத்துல ஆ ஊ வருதா? இப்ப ஓம் அகர உகரமா. இப்ப ஆனா பாருங்க, தொடங்கும் போது ஆனா சுழி, ஆனா முழுமையா தெரியும். ஆனாவுக்கு இடையில ஈனா ஒண்ணு இருக்கு, ஊனா ஒண்ணு இருக்கு. ஆனா அடுத்து ஊனா. ஆமா. அப்புறம் பாருங்க ஆனாவுல மானாவும் இருக்கு. மானா இருக்கா? மானா நேரா தெரியாது, தலைகளா தெரியும். ஆமா. ஏன் தலைகளா தெரியுது? மானான்னா மண்டகருவம் அர்த்தம். மண்டகருவம் முடிச்சவன் தலைகளா தான் நிற்பேன். அது உண்மை. தெரியல இல்லையா? அப்ப எழுத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்களை வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். ராமாயணத்துல பாடாத ஒன்று. கம்பர் பாடல, வால்மீகி பாடல, ராஜாஜி பாடல. இந்த ராமாயணத்தை மொழிபெயர்த்த யாரும் பாடல. அருணகிரியார் பாடுறாரு. ராமனை பார்த்து மைந்த வருக, மகனே வருக, என் ஆருயிர் வருக, எண்கண் வருக, முளை உண்க வருக, அரசே இனி வருகன்னு பாடுறாரு. மைந்தன் மகன் ஒண்ணுதானே? மைந்தன் மகன் ஒண்ணுன்னா அருணகிரியார் பாடுவாரா? 2 வெவ்வேறு தானே. நம்ம சொல்ற மாதிரி சென்றுல வை, நடு சென்றுல வை, கேட்டு வாசப்படி, 2 ஒண்ணுதானே. புரியாமலே சொல்ற வார்த்தைகள் இருக்கா? அது போல இப்ப மகன் என்ன அர்த்தம்? மகன்னா தன் குடும்பத்தை மட்டும் காப்பாத்துறவன் மகன். மைந்தன் என்ன அர்த்தம்? தன் குடும்பம், சின்னம்மா குடும்பம், சித்தப்பா குடும்பம், மத்த குடும்பம், எல்லா குடும்பத்தையும் சேர்த்து காப்பாற்றுறவன் மைந்தன். அதுபோல ராமன் என்ன பண்றார்? குகன் குடும்பம், அங்கதன் குடும்பம், அத்தனை பேருடைய குடும்பத்தையும் பாலி குடும்பம், சுக்ரீவன் குடும்பத்தை காப்பாத்தினாரா? அதனாலதான் அவருக்கு மைந்தன். மகனே இனி வருக, மைந்த வருக, எண்கண் வருகன்னார். எங்கன்னா என்ன? இடவாகு பெயர்ந்து எங்க பக்கத்துல வான்னு அர்த்தம். எங்கன்னு பக்கத்துல வான்னு அர்த்தம். அதான் எண்கண் வருக, இடவாகு பெயர்னு அர்த்தம். இருக்கா? தமிழ்ல எவ்வளவு விளக்கங்கள் இருக்கு. அதனாலதான் நீங்க ஐயான்னு சொன்னா காரணம் என்னன்னு கேட்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. சரி, போகட்டும். எங்க இருந்து வருவீங்க? உள்ள இருந்த. எதுக்கு உள்ள போனீங்க? நாட்டுல வெளியே இருக்க வேண்டிய ஆளெல்லாம் உள்ள இருக்குது. உள்ள இருக்க வேண்டிய பூரா வெளிலதுறேன். அதான் உண்மை. மாத்தி வச்சுதான் பாரணைத்தும் பொய்யடவை என்று பட்டணத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதனார் தாய்மானவர். வாசற்படி கடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேன். அவர் உருக்க முடம் அன்னம் இருக்கும் இடம் தேடி வந்தால் உண்பேன், இல்லை என்றால் இல்லை. மகன் கேட்டான் ஒரு வார்த்தை, மருதவானம் கேட்டுவிட்டாரு. காதற்ற ஊசியும் மாறாத காணும் கடை வலிக்கேன்னு. அவ்வளவுதான். சொத்த புறம் போட்டு தெருவுக்கு வந்துட்டாரு. உமாசா செந்தனார் கேட்கிறார், ஐயா சொத்தெல்லாம் என்ன உன தூக்கி தெருவுல போடுனாரா? மனசு வருமா? வருமா மனசு? அண்ணன் வச்சு வச்சாலே அதுக்கே இருக்குல்ல. சரி, அது போட்டு நான் வேலூர்ல இருந்து வரேன் தம்பி. மேலூர்ல இருந்து வரணும். யாரு என்னன்னு சொல்லுங்க. நாரத மகரிஷி. மேலூர்ல இருந்து நாரத வர்றீங்க. பிரம்மச்சாரி. ஏன்னா காரணம் இல்லாம நீங்க வர மாட்டீங்க. காரணம் இல்லாம பாதம் படுவதும் இல்லை, பதம் பாடுவதும் இல்லை. தோரணம் கட்டினாலே காரணம் வந்துருச்சுன்னா. ஆமா, தோரணம் கட்டினா தான் திருவிழா தெரியுது இல்ல. இல்லைன்னா தோரணம் கட்டினா அதுக்கு எதுவும் விசேஷம் இல்லைன்னு தெரியும். முகூர்த்த காலம் ஊண்டியாச்சுனாவே என்ன விசேஷம்? ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வந்தா எத்தனை நாள் இருப்பாங்க? விருந்தாடி வந்தா 3 நாள் இருக்கலாம். விருந்து மருந்து 3 நாள். அப்படின்னா சாப்பிடுறது 3 நாளைக்கு அர்த்தமா? 7 நாள்ல 3 நாள்ல மருந்து சாப்பிடணும், 3 நாளைக்கு விருந்து சாப்பிடணும். சும்மா இல்ல. அது எப்படி 3 நாளைக்கு? என்னைக்கு விருந்து சாப்பிடணும், என்னைக்கு மருந்து சாப்பிடணும் ஒரு நாளை குறிப்பிச்சான் பாரு தமிழன். இருக்கா இல்லையா? தலை வச்சு படுக்கிறது கூட திசையை கண்டுபிடிச்சான். வர்ற காத்துக்கு கூட தமிழன் திசையை கண்டுபிடிச்சான். தெற்கே இருந்து வந்தா தென்றல், மேற்கே இருந்து வந்தா கோடை, கிழக்கே இருந்து வந்தா கொண்டல், வடக்கே இருந்து வந்தா வாடை. வடக்கே இருந்து வந்தா காத்து கூட நமக்கு ஆக மாட்டேங்குது. வடகிழக்கு பருவமழை தொடங்கணும்னு காத்து வந்துருச்சு, ஒரே வாடையா இருக்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப தெற்க தலை வச்சு படுத்தா மத்தி உத்தமம், கிழக்கே உத்தமம், ஓங்கு இதற்கு மத்தியம் மேற்கு, மரணம் மரணம் வடக்குன்னா இருக்கா இல்லையா? சரி, இருக்கா? பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க சந்திச்சா எப்படி கூப்பிடுறோம்? வாங்க சம்பந்தி.
அவரும் ஆமா சம்மந்தின்னு சாப்பிட்டு போறாரு. சம்மந்திங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன அர்த்தம்? சம்மனா நல்ல மந்தினா குரங்கு, வாங்க நல்ல குரங்குங்கிறான். அவரும் ஆமா குரங்கு அப்படின்னு சாப்பிட்டு போறாரு. உண்மைதானே? சாப்பிட போல தண்ணி வண்டி சாப்பிட்டா குரங்கு மாதிரி தானே நடப்பாரு. நல்லா இருக்கிற மனுஷன் அப்படி சொல்லலாமா? யார் சம்முனா நல்ல பந்தம்னா உறவு, வாங்க நல்ல உறவுன்னு சொல்லி தமிழ்ல இல்லாத விஷயங்களே இந்த 5 கண்டத்திலையும் கிடையாது. உலகத்துல பெரிய பாக்கியம் தமிழனா பிறந்தது. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. சரி. வேலூர்ல இருந்து வர நாரத மகரிஷி என் பேரு. மேலூர்ல இருந்து வரவங்களுக்கு நாரதருங்கிறீங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சத்தம் கேட்டுச்சு. சத்தம் வந்தது ஜென்ரேட் சத்தம் தான் கேட்குது. ஆமா அது கேக்குது. இங்க ஒரு சத்தம் கேக்குது, ஆலோலம் சோன்னு ஒரு சத்தம். ஓ, ஆலோலம் சத்தம் கேட்டதுனால வந்துறீங்க. ஆமா, ஆலோலம் சோன் கேட்டுனா உள்ள 2 பெண்கள். பெண்கள். நாமோதயம் என்னவோ? பேர் என்னன்னு கேக்குறேன். ஒரு ஆள் பேர் வள்ளி, ஒரு ஆள் பேர் குள்ளி. வள்ளி யாரு, புள்ளி யாரு? வள்ளிங்கிறது தங்கச்சி, குள்ளிங்கிறது யாரு? சத்தம் எல்லா இடத்துலயும் தான் கேக்குது. ஆமா. கேக்குற சத்தம் பூரா நல்ல சத்தமானு பாக்கணும்ல. ஆமா, கேட்கணுமா இல்லையா? அது எல்லா சத்தம் நல்ல ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தா சத்தம், 1 2 ஆகும் போது சத்தம். ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்தா சத்தம், 1 2 ஆகும் போது சத்தம். ஆமா. எப்படி அது? ஒரு கையோட ஒரு கையை சேர்த்து தட்டுனா சத்தம். ஆமா, சத்தம் வருதா? ஒரு பாத்திரத்தோட இன்னொரு பாத்திரத்தை போட்டா கடாமுடான்னு சத்தம். அதே மாதிரி ஒரு பெண்ணு ஆணு விரும்பி சேர்ந்துட்டானா மங்களம் மேல வாத்திய சத்தம். இப்ப ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்தா சத்தம். இப்ப 1 2 ஆகும் போது சத்தம். எப்படி ஒன்னா இருக்க பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தர் போயிட்டாலும் சத்தம், பப்பாரிங்கிற சத்தம். ஆமா, அது ஒரு விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு. இப்ப 1 2 ஆகும் போது சத்தம் வந்துச்சா? ஒரு குச்சியை 2 ஒடிச்சா சடக்குன்னு சத்தம், ஒரு துணியை கிழிச்சா சத்தம். இது தட்டாமலே ஒரு ஓசை வரும். அதுதான் இந்த இடம். அது அநாகதம்னு பேர். போட்ட சத்தம் போட்ட பொம்பளை பிள்ளை பேர் வள்ளி. வள்ளி. வள்ளியை பார்க்கணும். அதுக்கு மேல யாரு? அது யாரு? உனக்கு எதுக்கு ஆளு? அங்க குப்பையில கொட்டாச்சி கூட ஒன்ன கோட்டுக்கு தெரியும். அந்த நாட்டுல செய்யற தப்புக்கு பூரா நியாயம் கற்பிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்டா இந்த மாதிரி தப்பு பண்ற, எவன் பண்ணலன்னு கேக்குறேன். ஆமா, உலகத்துல இல்லாத தப்பையா நான் பண்ணி விட்டேங்கிறேன். அம்மா தப்புக்கு நியாயம் கற்பிக்கிறான் பாரு. ஏன்டா அப்படி குடிக்கிற, மனது சரியில்லை. ஏன்டா அவன் முன்னாடியை போட்டு அடிக்கிற, அவன் வாய் சரியில்லை. ஏன்டா அவன் பிள்ளைய திட்டுற, அவன் போக்கு சரியில்லை. யாராவது தான் செய்யற தவிர உணர்றமா? உணர்ந்துட்டா இந்த நாட்டுல பிரச்சனை வருமா? எல்லாமே நியாயம் கற்பிக்கணும்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி இருக்கட்டா, நீ என்ன சொல்ற? கொட்டாச்சி குப்பையில குச்சியை கோருக்குது. ஆமா, கொட்டாச்சி குச்சி அதுவா போய் கோத்துச்சா? அது இல்ல, நீங்க தானே கோர்த்து வைக்கிறீங்க. ஆமா, அப்புறம் உங்க தப்பா நீங்க மறைச்சுக்கிட்டு அவன் நிறைய கோர்த்து பஞ்சாப் பண்ண வர கிடைச்சா அவன் கோர்த்துட்டு போயிடுறேன். உன் கதையெல்லாம் இங்க வந்து சொல்லாங்க. அதை விட அதெல்லாம் இருக்கட்டும். அது போட்டு இந்த வழியை பார்க்கணும். இந்த இடத்துல அது கூட யாரும்